9 மாதங்களை கர்த்தர் கடக்க செய்து இந்த 10வது மாதத்தில் கர்த்தர் நம்மை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். எல்லாம் அவர் கிருபை தான். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த 10வது மாதத்தில் அவர் தான் என்னை நடத்தினார், அவர் தான் என்னை சுமந்தார், அவர் தான் நம்மளை தப்புவித்தார். ஒரு பாடலை பாடி கர்த்தரை மேம்படுத்துவோம். தெரிந்த பாடல், ஒரு நன்றி நிறைந்த இருதயத்தோடு கர்த்தரை பாடணும். 10 பேர் அற்புதத்தை பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஒருவன் மாத்திரம் திரும்பி வந்து கர்த்தாவே நீ செய்த சகல உபகாரங்களுக்காய் நன்றின்னு சொல்லி தொழுது கொண்டான். அந்த இருதயத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். 9 மாதங்கள் எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ பாடுகள், எவ்வளவோ சொல்லப்போனால் எதிரிகளின் பற்களுக்கு இரையாகாமல் கர்த்தர் நம்மளை பாதுகாத்தார். எத்தனை பேர் நீங்கள் ஆமென் சொல்ல முடியும்? எதிரிகளுடைய பற்களுக்கு கொஞ்சம் விட்டுருந்தா எல்லாமே பேசியிருப்பாங்க. ஆனால் கர்த்தர் நம்மளை பாதுகாத்தார், கர்த்தர் நம்மளை நடத்தினார், கர்த்தர் நம்மளை தூக்கி உயர்த்தி வைத்தார். இப்போ அப்படியே ஒரு பாடலை பாடி என் மீது அன்பு கூர்ந்து ஆண்டவரே பலியான் என்ற பாடலை கரங்கள் தட்டி உற்சாகத்தோடு பாடுவோம். நல்லா கை தட்டி பலியானி சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க பிரித்தெடுத்தீ பிறக்கு முன்னாள் உமக்கென்று வாழ்ந்திட பிரித்தெடுத்தீ பிறக்கு முன்னாள் உமக்கென்று வாழ்ந்திட எங்கள் ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே எங்கள் ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே. எங்கள் ஆராதனை எங்கள் ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே. பிதாவான என் தேவனே தகப்பனே என் தந்தையே பிதாவான தேவனே எங்கள் தகப்பனே என் தந்தையே மாட்சிமையோ மகத்துவமோ உமக்குத்தானே என்றென்றைக்கும் எல்லாம் மாட்சிமையோ மகத்துவமோ உமக்குத்தானே என்றென்றைக்கோ வல்லமையோ மகிமையோ தகப்பனே உமக்குத்தானே உங்க வல்லமையோ மகிமையோ தகப்பனே உமக்குத்தானே எங்கள் ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே. நல்ல சத்த உயர்த்தி எங்கள் ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே. இரத்தத்தால் பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழ செய்தி இரத்தத்தால் பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழ செய்தி கரைப்படாத மகனாக நிறுத்தி தினம் பார்க்கின்றீ கரைப்படாத மகனாக நிறுத்தி தினம்
தகப்பனே உமக்குத்தானே உங்க வல்லமையோ மகிமையோ தகப்பனே உமக்குத்தானே எங்கள் ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே எங்கள் ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே மாம்சமான திரையை அன்று கிழித்து புது வழி திறந்தி மாம்சமான திரையை அன்று கிழித்து புது வழி திறந்தீ மகா மகா பரிசுத்தமும் திரு சமூகம் உயர்த்தி மகா மகா பரிசுத்தமோ திருச்சமூக நுழைய செய்தி உங்க வல்லமையோ மகிமையோ தகப்பனே உமக்குத்தானே உங்க வல்லமையோ மகிமையோ தகப்பனே உமக்குத்தானே எங்கள் ஆராதனை உமக்கே அனுதினமோ முழுபலத்தோடு ராஜாவே ஆராதனை உமக்கே இசையா பிதாவான என் தேவனே பிதாவான என் தேவனே தகப்பனே என் தந்தையே பிதாவான தேவனே எங்கள் தகப்பனே தந்தையே மாட்சிமையோ மகத்துவமோ உமக்குத்தானே என்றென்றைக்கும் ஆமென் மாட்சிமையோ மகத்துவமோ உமக்குத்தானே என்றென்றைக்கோ வல்லமையோ மகிமையோ தகப்பனே உமக்குத்தானே உங்க வல்லமையோ மகிமையோ தகப்பனே உமக்குத்தானே எங்கள் ஆராதனை உமக்கே நம்பிக்கையோடு இசையா அனுதினமும் உமக்கே எங்கள் ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினில் குற்றம் நீங்க என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே அவை எனக்காய் ரத்தம் சிந்தி ஐயா கழுவினில் குற்றம் நீங்க பிரித்தெடுத்திரு பிரித்தெடுத்தே பிறக்கு முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட பிரித்தெடுத்தவரே பிரித்தெடுத்தே ஆமென் பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட எங்கள் ஆராதனை உமக்கே அனுதினமோ உமக்கே எங்கள் ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே எங்கள் ஆராதனை உமக்கே இயேசுயா. அனுதினமும் உமக்கே ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே கரங்களை தட்டி அப்பாவுக்கு இந்த 9 மாதங்களை கர்த்தர் பாதுகாத்து
என்னை சுமந்து வந்த தேவனுக்காய் ஸ்தோத்திரம். உங்க கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, எங்கள் ஆவியானவரே. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. தாழ்மையில் இருந்தேன், உம் தயவாய் நினைவு கூர்ந்தீ. மறவாத ஆமென் மாறாத எங்கள் மகிமைக்கு பாத்திரரே. நன்றி உமக்கு நன்றி ராஜா, நன்றி உமக்கு நன்றி. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, எங்கள் ஆவியானவரே. உளையான சேற்று வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. இயேசுவே, உளையான சேற்று வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. உங்க கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி ஐயா கழுவி அணைத்தீரே. நன்றி அப்பா ஐயா, நன்றி உமக்கு நன்றி ராஜா, நன்றி உமக்கு நன்றி. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, எங்கள் அருமை இரட்சகரே, எங்கள் ஆவியானவரே. இரவும் பகலும் ஐயா கூட இருந்து என்னாலும் காப்பவரே. ஐயா, இரவும் பகலும் ஐயா கூட இருந்து என்னாலும் காப்பவரே. ஐயா, மறவாத தெய்வம், மாறாத எல்லாம் மகிமைக்கு பாத்திரரே. மறவாத தெய்வம், மாறாத எல்லாம் மகிமைக்கு பாத்திரரே. ஐயா, நன்றி உமக்கு நன்றி ராஜாவே, நன்றி உமக்கு நன்றி. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, எங்கள் அருமை இரட்சகரே, எங்கள் ஆவியானவரே. இயேசையா, அப்பா பிதாவே, அன்பான நல்ல முழு பலத்தோடு கைகளை தட்டி இரட்சகரே, இயேசையா ஆவியானவரே. ஐயா, நன்றி உமக்கு நன்றி ராஜா, நன்றி உமக்கு நன்றி. பரிசுத்தர் பரிசுத்தரே, எங்கள் பரலோக ராஜாவே, முழு பலத்தோடு ராஜாவே, பரிசுத்தர் பரிசுத்தரே, எங்கள் பரலோக ராஜாவே, எப்போதும் இருப்பவரே. ஐயா, இனிமேலும் வருபவரே. அல்லேலூயா. இயேசுவே, ஐயா, இனிமேலும் வருபவரே. உம்மை ஆராதிக்கின்றோ, ஆர்ப்பரிக்கின்றோ, அன்பு செய்கின்றோ. உம்மை ஆராதிக்கின்றோ, ஆர்ப்பரிக்கின்றோ, உம்மில் அன்பு செய்கின்றோ. மகனாக தெரிந்து கொண்டீ, என்னை மறுபடி இறக்க வைத்தீ ராஜாவே. தெரிந்து கொண்டீ, என்னை மறுபடி இறக்க வைத்தீ. ராஜாக்களும் நாங்களே ஐயா, ஆசாரியர்களும் நாங்களே. அல்லேலூயா. ராஜாக்களும் நாங்களே ஐயா, ஆசாரியர்களும் நாங்களே. உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், உம்மில் அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கிறோம், ஆர்ப்பரிக்கின்றோம், உம்மில் அன்பு செய்கின்றோம். ஆராதிக்க வந்தோ, அன்பு
கூற வந்தோ யெகோவா தேவனையே, துதித்திட வந்தோ தொழுதிட வந்தோ தூயவரே சுவையே, உம்மை ஆராதிக்க வந்தோ. ஆமென். சொல்லுங்க ஆண்டவரே, இந்த 10வது மாதம் உம்மையை ஆராதிக்க வந்திருக்கிறோம். நீர் ஒருவரே துதிக்கு பாத்திர வந்தோ. ஆமென். எங்கள் தூயவரே சுவையே, ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை நம்பிக்கையோடு ஐயா ஆலயம் செல்லுவதே இந்த மாதம் முழுவதும் அது மகிழ்ச்சியை எங்கள் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே, எங்கள் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபைகள் கிடைத்திட்டதே. உம்மையே உம்மை ஆராதிக்க வந்தோ அன்பு கூற வந்தோ யெகோவா தேவனையே, உம்மை துதித்திட வந்தோ தொழுதிட வந்தோ அன்பு கூற வந்தோ யெகோவா தேவனையே, உம்மில் துதித்திட வந்தோ தொழுதிட வந்தோ. ஆமென். தூயவரே சுவையே. சொல்லுங்க மாதம் முழுவதும் நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. ஆமென். நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. எங்கள் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே, எங்கள் காணிக்கையை கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. ஆராதிக்கவே உம்மை ஆராதிக்க வந்தோ. ஆமென். அன்பு கூற வந்தோ யெகோவா தேவனையே, துதித்திட வந்தோ தொழுதிட வந்தோ தூயவரே சுவையே, உம்மை ஆராதிக்க வந்தோ. ஆமென். அன்பு கூற வந்தோ யெகோவா தேவனையே, துதித்திட வந்தோ தொழுதிட வந்தோ. எங்கள் தூயவர் சுவையே. துதி கன மகிமையுமே முழு மனதுடன் செலுத்துவோமே. நம்பிக்கையோடு ஐயா துதி கன மகிமையுமே முழு மனதுடன் செலுத்துவோமே, சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே, சம்பூரண வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. முழுபலத்தோடு ராஜாவே ஆராதிக்க வந்தோ அன்பு கூற வந்தோ யெகோவா தேவனையே, உம்மை துதித்திட வந்தோ தொழுதிட வந்தோ. தூயவரே சுவையே, உம்மையே உம்மை ஆராதிக்க வந்தோ. முழு பலத்தோடு ஆராதிங்க. என் தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். ஓ தேவனே, சகல ஜனங்களை ஆசீர்வதிக்கிறவர். வந்தோ. ஆமென். தொழுதிட வந்தோ. தூயவரே சுவையே, அல்லேலூயா அல்லேலூயா, உன்னதரே இயேசையா, முழு பலத்தோடு ராஜாவே ஹalleluya, முழு பலத்தோடு இயேசுவே ராஜாவே. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. ஐயா நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இடையில்லா தேவன் உமக்கு முழு பலத்தோடு ஆராதிங்க. இடைவிடா ஆவியானவரே, உங்க கரம் பலமா இறங்கி வரட்டும். இணையில்லா தேவன் உமக்குத்தானே. நீர்
உமக்குத்தானே இணையில்லா தேவன் முழுபலத்தோடு இடைவிடா உமக்குத்தானே இணையில்லா தேவன் உமக்குத்தான். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தேடி வந்தீரே நன்றி ஐயா என்னை தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா ஐயா தேடி வந்தீரே நன்றி ஐயா என்னை தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா நன்றி நன்றி இடைவிட நன்றி உமக்குத்தானே இணையில்லா தேவன். உமக்குத்தான் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. இடைவிடா ஆண்டவரே எவ்வளவு நன்மை செய்தீங்கப்பா, தானே எவ்வளவு உயர்த்தி வச்சீங்கப்பா, இணையில்லா எவ்வளவு ஆசீர்வதித்தீங்கப்பா. உமக்குத்தான் இடைவிடா நன்றி இடைவிடா. அப்படியே ஆராதிங்க பாப்பா. ஆண்டவரே நீங்க தான் எங்களை பாதுகாத்தது, நீங்க தான் எங்களை நடத்துனது. தேவன் உமக்குத்தானே ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உன்னதரே ஓ இயேசுயா சதலலலலலலலலலலலா. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆஹா அல்லே ஹோலியா நல்லவரே. தேங்க்யூ லோடா ஹல்லேலூயா. ஒரு விசை கூட ரெண்டு கரம் உயர்த்தி சத்தம் உயர்த்தி சொல்லுங்க. தேங்க்யூ ஃபாதர். மகா பரிசுத்தம் நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்துக்கு நேராய் நாங்கள் கடந்து வருகிறோம். 9 மாதங்களை கடந்து இந்த 10வது மாதத்தில் எங்களை கொண்டு வந்து வைத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதலை தாண்டுவேன் என்ற சங்கீதக்காரன் சொன்னதை போல இந்த 10வது மாதம் எங்கள் வாழ்க்கையில் அநேக தடைகள் வந்தாலும் அதை தாண்டி ஜெயமெடுக்கிற ஒரு மாதமாய் கர்த்தர் எங்களுக்கு மாற்றி தரும்படி நாங்கள் செபிக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் எங்கள் குடும்பம், எங்கள் வேலை, எங்களுடைய தொழில், எங்கள் பிள்ளைகள் எல்லாவற்றின் மேலும் உங்களுடைய இரத்தத்தின் வல்லமையை வைத்து நாங்கள் செபிக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் எங்களை பாதுகாத்து கொள்ளும், நீர் பராமரித்து கொள்ளும், எங்களை ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். தடைகளை நீக்கி போடுகிறவர் முன்பதாக கடந்து போவாராக. என் தேவன் பெரிய காரியங்களை செய்வதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகிற வசனம் 1 கொரிந்தியர் 3:16 வாசிங்க. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? மேலும் அழகா சொல்ற, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி
உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? கரங்களை உயர்த்தி அல்லையா சொல்லுங்க பார்ப்போம். இன்னைக்கு செய்தியுடைய தலைப்பு நாமே ஆலயம். நாமே ஆலயம். இன்னும் சொல்ல போனால் நானே தேவனுடைய ஆலயம். நல்லா கவனிங்க. பொதுவாக ஆலயம், சர்ச், சபை அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் மனதில் வருகிற ஒரு தோற்றம், மனதில் வருகிற ஒரு பிம்பம் என்ன அப்படின்னு சொன்னால், பொதுவாகவே ஒரு பில்டிங்கை தான் நம்ம மனதுக்குள்ளே நினைப்போம். இப்போ யோசிச்சு பாருங்கள், நம்ம சபை அப்படின்னு சொன்ன உடனே நம்ம மனதுக்குள்ளே வருகிற எண்ணங்கள், மனதுக்குள்ளே வருகிற பிக்சர் என்ன அப்படின்னா, ஒரு பில்டிங், ஒரு சபை, இப்படி கூடாரம் போட்டு இப்படி இருக்கிற ஒரு இடம், ஒரு சேர்லாம் போட்டு நம்முடைய எண்ணங்களில் அதுதான் வரும். இது இயற்கை. இந்த உலகத்தில் எந்த மனிதனிடத்தில் போயும் சபைக்கு என்றால் என்ன, ஆலயம் அப்படின்னு சொன்னாலே அவங்க மனதுக்குள்ள வருகிற பிக்சர், அவங்க மனதுக்குள்ள வருகிற அந்த நிழல், இன்னும் சொல்லப்போனால் மனதுக்குள்ள வருகிற அந்த படம் என்ன அப்படின்னா, ஆலயம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பில்டிங்கை, ஒரு வளாகத்தை அல்லது பல செங்கல்களை வைக்கப்பட்ட ஒரு ஸ்ட்ரக்சரை தான் நம்ம நினைப்போம். ஆனால் வேதம் நமக்கு வித்தியாசமாய் நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆலயம் என்பது பில்டிங்கை அல்ல, ஆலயம் என்பது நம்மைத்தான் குறிக்கிறது. அதுதான் இங்கே வாசித்தோம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். நல்லா கவனிங்க. தேவன் ஒரு கட்டடத்துக்குள்ள வாசம் பண்ண விரும்புகிறவர் அல்ல. ஒரு கட்டடம் தான், அப்போ எந்த கட்டடம் இருந்தாலும் வாசம் பண்ணிடுவாரா? அப்படி அல்ல. தேவன் எங்க வாசம் பண்ண விரும்புகிறார் அப்படின்னா, நாம் இருக்கிற இடத்துக்குள்ள, அது எந்த கட்டடமா இருந்தாலும் சரி, எந்த இடமா இருந்தாலும் சரி, அந்த இடத்துக்குள்ள என் தேவன் உலாவ அவர் விரும்புகிறார். வாசிங்களேன். லேவியராகமத்தில் வாசிக்கலாம். 26ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நீங்க வாசிப்பீங்கன்னா, நான் உங்கள் நடுவிலே உலாவி, நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீங்க. அப்ப ஆண்டவர் எங்க உலாவ விரும்புகிறார் அப்படின்னா, ஆண்டவர் சொல்றாரு, எங்கே 2-3 பேர் கூடி இருக்கிறீர்களோ அவர்கள் மத்தியில நான் இருப்பேன் அப்படின்னா. நல்லா கவனிங்க. சபை என்பது, ஆலயம் என்பது என்னன்னா ஒரு பில்டிங் அல்ல. ஆனால் நாம் இணைந்து சேர்ந்து வந்து ஆராதிப்பது தான் தேவன் உலாவுகிற சபை. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இப்போ நான் தான் ஆலயம். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. நான் இஸ்ரவேல் புத்திரரை, நான் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் நான் ஒரு ஆலயத்தில் வாசம் பண்ணாமல், ஒரு ஆலயத்துல வாசம் பண்ணாமல், கூடாரத்திலும் வாசஸ்தலத்திலும் உலாவினேன். ஆலயம் இருந்துச்சு, பில்டிங் இருந்துச்சு. ஆனா அங்க சொல்றாரு, நான் ஒரு ஆலயத்துல, அதாவது இங்க இங்கிலீஷ்ல பார்த்தா அல்லாத பில்டிங்குள்ள நான் இல்லாம, என் ஜனம் எங்கே இருக்குதோ அவர்கள் மத்தியில் நான் உலாவ விரும்புகிறேன்னு கர்த்தர் சொல்றாரு. நல்லா சொல்லப்படுதா உங்களுக்கு? ஆலயம் அப்படின்னோடனே நீங்கள் முதல்ல உங்கள் மனதுக்குள்ளே எதை கொண்டு வரணும் அப்படின்னா, நான் தான் தேவனுடைய ஆலயம், கர்த்தர் எனக்குள் வாசம் பண்ணுகிறார், கர்த்தர் எனக்குள் உலாவுகிறார், கர்த்தர் எனக்குள் நடந்து போகிறார், கர்த்தர் என்ன நடத்துகிறார். யோசேப்போடு இருந்தார், தானியேலோடு இருந்தார், பேதுருவோடு இருந்தார், அவர்களோடு இருந்தார்னா அதுக்கு வெளியே அல்ல. பழைய ஏற்பாட்டு காலத்தில் அது வெளியே, ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் அவர் நமக்குள் வாசம் பண்ண விரும்புகிறார். அப்போ நீங்கள் சொல்லணும், ஆலயம் என்பது என் கண்ணை மூடுனா பில்டிங் வரக்கூடாது, நான் தான் வரணும், எனக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறார். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை கூட நீங்கள் வாசித்து பாருங்க. தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் மீது, நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி தேவனாய் இருப்பேன். நல்லா யோசிச்சு பாருங்க, எவ்வளோ அழகா அவர்களுக்குள்ள வாசம் பண்ணி அவர்களுக்குள்ள உலாவி. நம்முடைய ஆண்டவர் யாரை ஆலயமாக வச்சிருக்காரு? நம்மளை ஆலயமாக வச்சிருக்கிறார். நமக்குள்ள அவர் உலாவுகிறார். அதுக்காக ஆனால் சபைக்கு வர வேண்டாமா அப்படின்னா அப்படி இல்லை. சபை முக்கியம், வேதம் சபையை முக்கியத்துவப்படுத்துது, சபைக்கு வரணும், ஆராதிக்கணும். ஆனால் சபையில் வந்தாலும் நாமெல்லாம் இணைஞ்சிருக்கோம் பாருங்க, நமக்குள்ள உலாவை தான் கர்த்தர் விரும்புகிறார், நமக்குள்ள தங்கி இருக்க தான் அவர் விரும்புகிறார். அப்போ வேதம் சொல்லுது, ஒருவன் ஆலயத்தை கெடுத்தால் கர்த்தர் அவனை கெடுப்பார் அப்படின்னா,
நான் ஒரு ஆலயமாக இருக்கும்போது, எனக்குள்ளே என் தேவன் வாசம் பண்ண விரும்பும்போது, அந்த வாசம் பண்ண விரும்புகிற தேவன் எப்படிப்பட்ட ஆலயத்துக்குள்ளே விரும்புவார்? அதுதான் இன்னைக்கு செய்தி. நமக்குள்ள வாசம் பண்ணுகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை அறிந்தவர். அவரிடத்துல மறைப்பதற்கு நம்மக்கிட்ட ஒன்றும் கிடையாது. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. எனக்குள் அவர் வாசம் பண்ணுகிறார். அவர் எனக்குள்ள வாசம் பண்ணணும், எனக்குள்ள தங்கணும். நீங்க வாசிங்களேன், யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல கர்த்தர் ஒரு வாசஸ்தலத்தை ஆரம்பிக்க செய்து அதுல வாசமா இருப்பேன்னு சொன்னார். வாசிக்கலாம். யாத்திராகமம் 25 8வது வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்பீர்களானால், அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை நீங்க மறுபடியும் கவனிச்சுக்கணும். நீங்க வாசஸ்தலத்தை உண்டாக்கணும், ஆலயத்துக்குள்ள உண்டாக்கணும். அங்கதான் நான் வருவேன். ஆனா அங்க வரும்போது எந்த இடம்னா, நமக்குள் அவர் உலாவ விரும்புகிறார். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. சபைக்கு வரணும், சபையில உட்காரணும், சபைக்கு முறைப்படி இருக்கணும், அதெல்லாம் ஒழுங்கு என் தேவனே வச்சது. சபையை உருவாக்குனவரே அவர் தான். ஆனா ஒரு பில்டிங்குள்ள அவர் விரும்பல, எனக்குள் நமக்குள் வாசம் பண்ண அவர் விரும்புகிறாருன்னு நான் சொல்றேன். எத்தனை பேர் சொல்ல போறீங்க எனக்குள் அவர் வாசம் பண்ணணும்? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஒரு முறை ஒரு அம்மா என்ன சில நேரத்தில் நீங்கள் இந்த ரோட்டு ஓரங்களில் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே இந்த சுமை தாங்கிக்கள்னு வச்சுருப்பாங்க. எத்தனை பேர் நீங்கள் பார்த்துருக்கீங்க? யார் நம்மளாம் பார்த்ததே இல்லை. சுமை தாங்கிக்கள்னு வச்சுருப்பாங்க. ஒரு 2 கல் வச்சு ஒரு மேலே ஒரு கல் வச்சுருப்பாங்க. அது எதுக்காக வச்சாங்க அப்படின்னா, அந்த நாட்களில் இந்த வழி போக்கமாக, அதாவது வியாபாரம் செஞ்சுட்டு போகிறவங்க மூட்டையை கீழே இறக்கி வச்சுட்டு அதை தூக்கி விடணும். தூக்கி விடுறதுக்கு ஒரு ஆள் வேணும், ஒரு சப்போர்ட் வேணும். அப்படி இருந்தால் தான் அவங்க குனிஞ்சு 2 பேர் சேர்ந்து தூக்கி தலையில் வச்சு கொண்டு போக முடியும். சில நேரங்களில் அந்த தூக்கி விடுறதுக்கு ஆள் கிடைக்க மாட்டாங்க, ரொம்ப நேரம் நிற்பாங்க. அதுக்காக என்ன செய்வாங்க அப்படின்னா, இந்த சுமை தாங்கி கல்லில் கொண்டு போய் கரெக்டாக அது சைஸ் சரியாக இருக்கும், தோள்பட்ட அளவுக்கு இருக்கும். அதை கரெக்டாக குனிஞ்சு அழகாக அந்த சுமை தாங்கி கல்லை இறக்கி வச்சுருவாங்க சுமையை. அப்படியே கொஞ்சம் இலைப்பாரிட்டு கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு பின்னாடி எப்போ புறப்பட்டு போகணுமோ அந்த சமயத்தில் அதை தூக்கி அழகாக தலை மேலே வச்சுக்கிட்டு அழகாக கடந்து போயிடுவாங்க. சரியா? அழகாக நவுந்து கடந்து போயிடுவாங்க. பார்க்க அவங்களுக்கு உதவிக்கு யாரும் தேவையில்லை, உதவிக்கு எந்த நபரும் தேவையில்லை. அதுக்கு பேர் தான் சுமை தாங்கி கல்னு வச்சாங்க. இப்போ சில நேரங்களில் சபை அப்படி நமக்குள்ளே மாறிடுச்சு. வருவோம், சபையில் இருக்கும்போது மட்டும் ஆவியில் நிரம்புவோம், சபையில் இருக்கும்போது மட்டும் தெய்வீகத்துக்குள்ளே இருக்கிறது போல் இருப்போம், சபைக்குள்ளே இருக்கும்போது மட்டும் ஆண்டவர் உலாவுறது போல் ஃபீல் பண்ணுறது பிரசன்னம் இருக்கும், சபைக்குள்ளே இருக்கும்போது மட்டும் அந்த உணர்வு இருக்கும். ஆனால் சபையை விட்டு வெளியே போன உடனே அந்த ஆண்டோடைய தொடுதலோ, ஆண்டவர் என் கூட இருக்கிறாருங்கிற உணர்வோ, ஆண்டவர் என் கூட வாசம் பண்ணுகிறாருங்கிற நினைப்போ நமக்கு இருக்கிறது இல்லை. அப்படி இருந்துச்சுன்னா நம்ம அவங்க தான் தேவனுடைய ஆலயம். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இப்போ நம்ம சொல்ல வாசஸ்தலத்தை உண்டாக்குனாலும் நமக்குள் அவர் உலாவ விரும்புகிறார். நானே ஆலயமா இருக்க, நாமே ஆலயமா இருக்க கர்த்தர் விரும்புகிறார். எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க, நான் ஒரு ஆலயமா நான் இருக்க விரும்புகிறேன், என் தேவன் எனக்குள்ள? நீங்க மட்டும் ஆலயமா மாறிட்டீங்கன்னா நீங்கள் ஆசீர்வாதமா இல்லை, உங்களையே கர்த்தர் ஆசீர்வாதமா வச்சிருப்பார். ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்க உங்களையே கர்த்தர் ஆசீர்வாதமா வச்சிருப்பார். குடும்பத்துக்கு நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க, உங்க தொழிலுக்கு நீங்க ஒரு ஆசீர்வாதம், உங்களையவே கர்த்தர் ஆசீர்வாதமா மாற்றி வச்சிருவார். காரணம் அவர் உங்களோடு இருக்கிறதுனால. ஏன்னா யோசேப்போடு கர்த்தர் இருந்ததுனால அவன் செய்வதையெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணினார். அப்போ ஒரு மனிதனோடு கர்த்தர் இருந்தால், ஒரு மனிதனோடு கர்த்தர் வாசம் பண்ணினாள், ஒரு மனிதனோடு கர்த்தர் உலாவி வந்தால், அந்த மனிதன் செய்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ண வல்லமை உள்ளவர். அதனால தான் சொல்றேன், கர்த்தர் நம்ம தான் ஆலயம், எனக்குள் அவர் வாசம் பண்ணணும். அப்ப எனக்குள் அவர் வாசம் பண்ண வேண்டுமானால் நான் என்ன செய்யணும், என் வாழ்க்கையில் என்னெல்லாம் இருக்கணும், எந்த பகுதியெல்லாம் சரி செய்யப்படணும். பழைய ஏற்பாட்டு நாட்களில் ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை ஆண்டவர் உருவாக்கினார். உருவாக்கிட்டு நிறைய பொருட்களை ஆண்டவர் வைத்தார். அந்த பொருட்களை வச்சு தான் இன்னைக்கு நம்ம நிதானித்து பார்க்க போகிறோம். நல்லா கவனிங்களே, அவர் மட்டும் உங்களுக்குள்ள இம்பேக்ட் ஆயிட்டார்னா உங்களை அவரை பிரிக்கவே முடியாது. உங்களுக்குள்ள அவர் வாசம் பண்ண நீங்கள் விட்டு கொடுத்துட்டீங்கன்னா நீங்களே ஆசீர்வாதமாக மாறிடுவீங்க. நீங்கள் ஆசீர்வாதத்துக்கு தேட தேவையில்லை,
உங்களையவே கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்றிடுவான்றேன். அப்போ ஒரு 7 கருத்துக்களை நான் உங்களுக்கு இந்த காலையில் சொல்கிறேன். ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்த 7 பொருட்கள், அந்த 7 பொருட்களும் நமக்குள்ளே இருந்தால் நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணுவார். நம்பர் 1, யாத்ராகமம் 29ஆம் அதிகாரம் 44வது வசனம். யாத்ராகமம் 29வது அதிகாரம் 44வது வசனம் வாசிக்கலாம். ஆசரிப்பு கூடாரத்தையும் பலிபீடத்தையும் நான் பரிசுத்தமாக்குவேன். பலிபீடம் முதல்ல ஒரு ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள, அதாவது தேவன் தங்கும் ஆலயத்துக்குள்ள இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பொருள் என்னன்னா பலிபீடம் இருக்கணும். இந்த பலிபீடம் ஒரு மனிதனுக்குள்ள இருக்குமானால் அவனுக்குள்ள கர்த்தர் வாசம் பண்ணுவார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். பலிபீடத்தையும் நம்மையும் பிரிச்சிடவே கூடாது. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. இந்த பலிபீடத்தின் அனுபவம் எந்த மனிதனுக்குள்ளலாம் எப்போதெல்லாம் இருக்குதோ அவர்கள் எல்லாம் தேவனுக்குள்ள ஒருமனமா இருப்பாங்க. தேவன் அவர்களோடு கூட இருப்பார். நம்ம ஜெபிக்கிறோம்ல, என்னோடு கூட வாங்க ஆண்டவரே, எனக்கு முன்னாடி போங்க ஆண்டவரே, என் சமூகம் முன்பதாக செல்லுன்னு சொன்னீரே, தடைகளை நீக்கி போடுகிறவர் முன்பதாக கடந்து போவார்னு சொன்னீரே, யோசுவாவோடு இருந்தபோது அற்புதம் செய்தீரே, செங்கடல் பிளந்தது, மோசையோடு இருந்ததுனால அதிசயங்கள்லாம் நடந்தது, என்னோடு கூட அப்படின்னா ஒரு மனிதனோடு கூட என் தேவன் வாசம் பண்ணணும்னா இந்த பலிபீடம் என்கிற ஒரு அனுபவம், இந்த பலிபீடம் என்கிற ஒரு காரியம் நமக்குள் இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. என்னைக்கு ஒரு மனிதனுக்குள்ள இந்த பலிபீடம் இருக்குதோ அந்த மனிதனுக்குள்ள தான் தேவன் வாசம் பண்ண முடியும். பலிபீடம் இல்லாத ஒரு இடம் அது ஆலயமா இருக்க முடியாது. பலிபீடம் இல்லாத ஒரு நபர் கண்டிப்பா தேவனுக்குள்ள எந்த ஒரு ஈடுபாடும் எந்த உறவும் ஏற்படுத்தி கொள்ள முடியாது. இந்த பலிபீடத்துக்கு நான் வைத்திருக்கிற அந்த அர்த்தம் என்னன்னா, பாவத்தை அறிக்கையிடும் இடம் 1, 2வது தொழுது கொள்ளும் இடம். நல்லா கவனிங்களேன். ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் என்னோடு கூட இருக்கணும், அவர் எனக்குள்ளே வாசம் பண்ண வேண்டும், நானே தேவனுடைய ஆலயமாய் மாற வேண்டும், எனக்குள்ள என் தேவன் உலாவ வேண்டும். அவர் உலாவினா அற்புதம், அவர் உலாவினா சுகம், அவர் உலாவினா விடுதலை, அவர் உலாவினால் வேற சொல்லுது, கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஆவியானவர் இருந்தால், அந்த தேவன் இருந்தால், ஆவியானவர் தேவ மகிமை நமக்குள்ள இருக்குமானால் கண்டிப்பா சொல்றேன், நமக்குள்ள பலவீனங்கள் வராது, வியாதிகள் வராது, சோர்வுகள் வராது, கலக்கங்கள் வராது, தடைகள் வராது, எதிர்ப்புகள் வராது, பிசாசின் கிரியைகள் வராது. காரணம், நம்மோடு இருக்கிறவர் மிக பெரியவர். அப்ப என்னோடு அவர் வாசம் பண்ணணும் அப்படின்னா இந்த பலிபீடத்தின் அனுபவம் அப்படின்னா அர்த்தம், ஆண்டவர் எனக்குள்ள வாசம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா இந்த பலிபீடத்தின் அனுபவம், என் பாவத்தை அறிக்கை செய்யும் இடம் ஒன்று இருக்கணும். இருக்குதா? இன்னைக்கு யோசித்து பாருங்க. இன்னைக்கு ஆண்டவருக்கு தெரியாதவைகள் ஒன்றும் இல்லையே. என் ஆண்டவரிடத்தில் எதையும் நான் மறைக்க முடியாது, அவர் சகலவற்றையும் அறிந்திருக்கிறாரு. ஏதோ வேதம் சொல்லுது, பலிபீடம் 1 கொரிந்தியர் 13 அபாத்திரமாய் அல்ல, துணிகரமாய் அல்ல. எப்படி எடுக்கக்கூடாது? அப்படிதான் எடுத்துட்டா அநேகர் வியாதியஸ்தமா, அநேகர் மரித்தவர்களுமா இருக்கிறார்கள்னு வாசிக்க கேட்கிறோமே. அது ஒரு வசனமாவே மாறிவிடாதபடி அது வாழ்க்கையில மாறணும்னா ஆண்டவருக்கு உண்மையா பாவத்தை அறிக்கை செய்கிற ஒரு பலிபீடம் நமக்குள்ளே வைக்கப்பட வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். எனக்குள்ளே என் தேவன் உலாவ வேண்டுமானால், எனக்குள்ளே என் தேவன் வாசம் பண்ண வேண்டுமானால் எனக்குள்ள பலிபீடம் வைக்கப்பட்டு இருக்க வேண்டும். அந்த பலிபீடத்தில் ஒவ்வொரு நாளும் நான் போய் நின்று, ஆண்டவரே, ஏதாகிலும் உமக்கு பிரியமில்லாத காரியம், ஏதாகிலும் உமக்கு விருப்பமில்லாத காரியம், ஏதாகிலும் உம்மை விசனப்படுத்தின காரியம் ஏதாகிலும் இருக்குமானால் இன்றைக்கு என்ன ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுகிற அனுபவம் யாருக்கு இருக்குதோ அவர்களுக்குள் என் தேவன் சொல்லுகிறார், அவர்களே தேவனுடைய ஆலயம். அல்லேலூயா. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. ஆதியாகமம் 22. அப்பொழுது அவர், பிள்ளையாண்டன் மேல் உன் கையை போடாதே. பாருங்க, ஆபிரகாம ஆண்டவர் சொல்றாரு, உன் ஏக சுதன, உன் ஒரே புத்திரனை,
உன்னுடைய ஒரே மகனை நீங்கள் என்ன செய்யுங்கன்னா அந்த 22:1 வாசிச்சு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஆபிரகாமோட பேசும்போது சொல்லுவார், வாசிங்க பார்ப்போம். அவர் உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேசகுமாரனும் நேசகுமாரனும். எப்படி சொல்லி கேட்கிறார் பாருங்க, உனக்கு எது பிரியமா இருக்கோ, உனக்கு எது முதன்மையா இருக்குதோ, உனக்கு எது சந்தோஷத்தை கொடுக்குதோ, அதான் அர்த்தம். உன் புத்திரன், உனக்கு எது முதன்மையா இருக்குதோ, புத்திரன் தான் ஏக சுதன், எது உனக்கு ரொம்ப முக்கியப்படுத்துது, அடுத்து நேசம், உனக்கு எது சந்தோஷத்தை கொடுக்குது, அந்த சந்தோஷத்தை, அந்த விரும்பினதை, அந்த நேசித்ததை எனக்கு கொண்டு வந்து கொடு. அந்த பலிபீடத்தின் அனுபவத்துக்கு நான் சொல்றேன், எனக்குள்ள அந்த பலிபீடம் இருந்தால், எனக்குள்ள அந்த பலிபீடம் வைக்கப்பட்டால், எனக்கு தெரியும் என் தேவன் என்னோடு கூட வாசம் பண்ணுகிறார். அப்படின்னா என் தேவனுக்கு பிடிக்காதது, என் தேவன் விரும்பாதது, என் தேவன் வெறுத்தது, அதெல்லாவற்றையும் ஒவ்வொரு நாளும், அதான் சொல்றேன், பலிபீடம் என்பது கிறிஸ்தவ வாழ்க்கையுடைய மிகப்பெரிய ஒரு அஸ்திபாரம். இந்த பிரசங்க பீடம் இருக்குல்ல, இது நம்ம இஷ்டத்துக்கு ஒரு அளவுக்கு செய்கிறோம். முதல்ல பிரசங்க பீடம் செய்வதற்கு சாலமோனுக்கு தான் அந்த ஞானம் வந்தது, கர்த்தர் கொடுத்தார். அந்த பிரசங்க பீடத்தை செய்வதற்கு அளவு கேட்கப்பட்டது சாலமோன்ட்ட போய். அந்த சாலமோன்ட்ட அந்த பிரசங்க பீடத்துடைய அளவு கேட்கப்படும் போது சாலமோனுக்குடைய ஞானத்தை கர்த்தர் கொடுத்துருக்காரு பாருங்க. என்ன செஞ்சாருன்னா, எப்பா இது எனக்கு அளவு ஆண்டவர் கொடுக்கல, ஆனால் பிரசங்கத்தின் பீடத்தில் நின்று நான் பேசணும், அதனால் நீ என்ன செய்யினா பலிபீடத்தின் அளவு என்னவோ அதையே பிரசங்க பீடமாக மாற்றுன்னு சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த பிரசங்க பீடம் பலிபீடமாய் மாறுமானால் இந்த இடத்திலிருந்து வருகிற கிருபைகள் உங்கள் மேலே கண்டிப்பாக நிச்சயமாக இறங்கும். சாதாரணமான பலிபீடம் என்பது கிறிஸ்தவ வாழ்க்கையை விட்டு எந்த விஷயத்திலையும் பிரிச்சிடவே முடியாது. யாருக்கெல்லாம் பலிபீடம் இந்த இருதயத்துக்குள்ள இருக்குதோ, அடுத்து 2வது பாருங்க, இன்னொரு வசனம் கூட வாசிங்க. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 25வது வசனம். பலிபீடத்துக்கு இன்னொரு சொல்லுகிற அர்த்தம் என்ன அப்படின்னா, தொழுது கொள்ளுகிற அனுபவம். வாசிக்கலாம். ஆதியாகமம் 26:25. அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது, கர்த்தருடைய நாமத்தை தொழுது, அப்படின்னா தொழுகை செய்கிற. இன்னைக்கு 2வது நமக்குள்ள ஆராதிக்கிற அனுபவம், பலிபீட அனுபவம் இருக்கணும். நல்லா கவனிச்சுக்குங்க. சர்ச்சில் வந்தே நம்ம பாட முடியல, சர்ச்சில் வந்தே நம்ம ஆராதிக்க முடியல, சர்ச்சில் வந்தே நம்ம கையை தட்ட முடியல. ஆனால் ஒரு மனிதனுக்கு பலிபீடம் எப்படி தெரியுமா இருக்கணும்? கூட்டத்தில் அல்ல, தனிப்பட்ட விதத்தில் நானும் என் தேவனும் இணைந்து ஆராதிக்கிற அனுபவம் இருக்கணும். இன்னைக்கு இருக்குதான்னு யோசித்து பாருங்க. இருதயத்தை நமக்கு தெரியும். இன்னைக்கு ஒன்றும் இல்லை, இந்த காலை நேரத்தில் ஆராதித்ததில் கூட உண்மையோடும், எப்படி வேதம் சொல்லுது, உண்மையோடு தொழுது கொள்ளுங்க, உத்தமத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுங்க, ஆவியோடு. அந்த உண்மை இல்லை, அந்த ஆவியோடு தொழுது கொள்ளுகிற அனுபவம் இல்லை. சபைக்கு வந்தோமா, ஏதோ ஆராதனைன்னு சொன்னாங்களா, ஏதோ லைட்டாக கையை உயர்த்தினோமா, வாயை திறக்காம பாடினோமா, இருதயத்துக்குள்ள லைட்டாக முணுமுணுத்தோமா, அவ்வளோதான். அல்ல அல்ல. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் கூட இருக்கணும்னா, நான் உன்னோட வரணும்னா, நான் உனக்குள்ளேயே வாசம் பண்ணணும்னா, உன்னை பார்க்குறவங்க என்ன பார்க்கணும்னா, உன்னை பார்க்குற காரியங்களை நான் முன்னாடி நிற்கணும்னா, தடையை மாற்றி போடணும்னா, தேவ சமூகம் முன்பதாக போகணும்னா, பலிபீடம் என்கிற அனுபவம் உன் வாழ்க்கைக்குள்ள வந்தே ஆக வேண்டும். அந்த பலிபீடத்துடைய அனுபவம் 2வது தொழுது கொள்ளுகிற அனுபவம். தேவனை ஆராதிக்கிற எந்த மனுஷனுடைய வாழ்க்கையில நல்ல தேவனை ஆராதிக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில கர்த்தர் கூட இருப்பார். தாவீதோடு கர்த்தர் இருந்து அநேக கரடிகள், சிங்கங்கள் வந்த போதும், பெலிஸ்தியன் வந்த போதும் ஜெயத்தை கொடுத்ததுக்கு காரணம் தாவீது தேவனை பலிபீடம் செய்து தொழுது கொள்ளுகிற அனுபவத்தை கர்த்தர் வைத்திருந்தார். இன்னைக்கு நமக்கு நல்லா தொழுது கொள்ளணும், கர்த்தரை நல்லா பாடணும், கர்த்தரை நல்லா ஆராதிக்கணும். சத்தம் உயர்த்தி எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சத்தம் உயர்த்தி அவரை ஆராதிக்கும் போது அந்த சந்தோஷமா, விடுதலையா, என் அப்பா, என் இயேசு, என் ராஜா, என்னை நடத்தினவர், 10 மாதத்தில் கர்த்தர் கொண்டு வச்சவர், ஏன் தகப்பனவர் அப்படின்னு சொல்லி நம்ம ஆராதித்தோம்னா கண்டிப்பாக சொல்கிறேன், அப்படிப்பட்டவங்களோடு தான் கர்த்தர் உலாவுவார். அவர்கள் தான் தேவனுடைய ஆலயமாக இருப்பார்கள். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். 2வது ஆலயத்தில் இருக்க வேண்டிய 2வது அனுபவம் என்ன பொருள் என்னன்னா, யாத்திராகமம் 30ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. யாத்திராகமம் 30வது அதிகாரம்
18வது வசனத்தை வாசித்து பாருங்க பார்ப்போம். கழுவுகிறதற்கு வெண்கலத்தால் ஒரு தொட்டியையும் வெண்கலத்தால் அதன் பாதத்தையும் உண்டாக்கி. நல்லா கவனிங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னா வெண்கல தொட்டி. அதாவது இதற்கு நான் வச்சிருக்கிற பேர் என்ன அப்படின்னா சரிபார்க்கும் இடம். ஒன்று நம்மை அர்ப்பணிக்கும் இடம், பலிபீடம். ஒரு மனுஷனுக்குள்ள பலிபீடம் எப்போவும் இருக்கணும். அந்த பலிபீடம் எப்படிலாம் இருக்குன்னா பெரிய டாபிக். அது எப்போதும் எரிந்து கொண்டே இருக்கணும். அப்படின்னா ஆல்வேஸ், எந்த நேரத்திலையும் எந்த சூழ்நிலையிலையும் அர்ப்பணிக்க ஆயத்தம், ஆண்டவர் சமூகத்தில் அறிக்கையிட ஆயத்தம், எந்த சூழ்நிலையிலும் எந்த இடத்திலும் தேவனை ஆராதிக்க ஆயத்தம். தூக்கி கொண்டு போய் அந்த எரிகிற அக்கினி சுரில தூக்கி எரிஞ்சாலும் அவங்கள்ட்ட சொல்றாங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எரிகிற இடத்துலையா. பவுலு சீலாவையும் காலெல்லாம் கட்டி தொழுமரத்தில் வச்சு அடித்து வைத்த போது வேதம் சொல்லுது, அவர்கள் பாடி துதித்தார்கள். எதிரிகள் வந்தபோது யோசேபத் ராஜா குறித்து வாசிக்கிறோம், பாடி துதித்தார்கள். அப்போ எந்த நேரத்திலையும், போராட்டத்திலையும், பிரச்சனையிலையும், பாடுகளிலையும், சந்தோஷங்களையும், எல்லா நேரங்களையும் ஒரு மனிதனுக்கு தேவனை ஆராதிக்கிற, தேவனுக்கு அர்ப்பணிக்கிற அனுபவம் யாருக்கு இருக்கோ, அந்த பலிபீடம் இருக்கோ, அவர்களோடு என் தேவன் வாசமாக இருப்பார். அவர்கள் தேவனுடைய ஆலயமாக இருப்பாங்க. ரெண்டாவது நான் சொன்னேன் வெண்கல தொட்டி, சரிபார்க்கிற ஒரு இடம். நீங்கள் வேணா வாசிங்களே, கொஞ்சம் ஆழமாக நான் சொல்லணும்னா யாத்திராகமம் 40ஆம் அதிகாரம் 30லேருந்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா வாசிக்கலாம். யாத்திராகமம் 40ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலிருந்து வாசிச்சு பாருங்க. அவன் ஆசரிப்பு கூடாரத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே தொட்டியை வைத்து கழுவுகிறதற்கு அதில் தண்ணீர் வார்த்தான். இடத்திலே மோசேயும் ஆரோனும் அவன் குமாரரும் தங்கள் கைகளை கால்களையும் கழுவினார்கள். கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே பிரவேசிக்கிற போதும் பலிபீடத்தண்டையில் சேருகிற போதும் அவர்கள் கழுவி கொள்ளுவார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்லா புரியலையா? என்னை நான் சரிபார்த்துக்கிட்டே இருக்கிற அனுபவம் தான் வெண்கல தொட்டி. என்னை சரிபார்க்கணும். ஏன் தெரியுமா? ஊழியம் செய்யும் போதே கரைபட வாய்ப்பு இருக்கு. அதான் அர்த்தம். அவங்க ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள தான் இருந்தாங்க, அந்த பலியை செலுத்தியிருப்பாங்க, அந்த ரத்தம் மேலே பட்டிருக்கும் கரை. அப்படின்னா ஊழியம் செய்யும் போதே ஒரு மனிதன் கரைபட முடியும். ஆனால் அந்த கரையோட எங்கே போக முடியாதுன்னா தேவ சமூகத்துக்குள்ள நான் உனக்குள்ள வர முடியாது, பேச முடியாது, இடைபட முடியாது, தொட முடியாது, அந்த பிரசனத்தை நிரப்ப முடியாது. அதனால தான் சபையில் வந்துட்டு ஒரு வெறுமையாக நம்ம இருக்கிறது மாதிரி இருக்கும். அந்த தேவ பிரசனத்துக்குள்ளே வர முடியாத அளவுக்கு தடை இருக்கும். காரணமா நம்மை சரிபார்த்து கொள்ளுகிற அனுபவம் நம்மக்கிட்ட இல்லை. நம்ம சரிபார்க்கும் போது, நம்மை இன்னும் சொல்லப்போனால் சுத்திகரித்து கொள்ளும் போது, தேவ சமூகத்தை நம்மை நாமே சுத்திகரித்து, ஆண்டவரே என்னை சரிபாருங்க ஆண்டவரே, என் இருதயத்தை ஆராய்ந்து பாருங்க ஆண்டவரே, உமக்கு வேதனை உண்டாக்கும் வழிகள் இருக்குமானால் அதை என்னிடத்திலிருந்து எடுத்து போடுங்க ஆண்டவரே, சரிபார்த்து சுத்திகரித்து கொள்ளுகிற அனுபவம் எந்த நபர்கிட்ட இருக்கோ நான் சொல்ல முடியும், அவர்கள்தான் தேவனுடைய ஆலயம். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். நான் சொல்ல நல்லா புரிந்து கொள்ளுங்க. எனக்குள்ள வாசம் பண்றார். மீண்டும் மீண்டும் சொல்றேன், யோசேப்பு கிட்ட இருந்தார்ல, யோசேப்பு செய்ததெல்லாம் வாய்த்தது. தாவீது கூட இருந்தார்ல, தாவீதின் வாழ்க்கை மாறுச்சு. தானியல் கூட இருந்தார்ல, தானியலின் காரியம் ஜெயமா இருந்தது. மோசையோடு இருந்தார்ல, அவர் முகம் பிரகாசித்ததுல. இவங்க யோசுவாவோடு இருந்தார்ல, அதனால பங்கிட்டு கொடுக்க முடிஞ்சிச்சு. அப்படிலாம் சொன்னா அவர்களோடெல்லாம் இருந்ததுக்கு காரணம் அவர்களுக்குள்ள இந்த அனுபவம் இருந்தது. அவர்கள் தேவனுடைய ஆலயமா இருந்தார்கள். தேவன் உலாவினார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்குள்ள உலாவணும், உங்களுக்குள்ள வாசம் பண்ணணும். ஒரு பில்டிங்குள்ள அல்ல. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் வந்துட்டு சர்வீஸ் மட்டும் அட்டன் பண்ணிட்டு மீதி இருக்கிற 7 நாட்களும் உலக வாழ்க்கை அல்ல. உங்களை விட்டு ஆண்டவர் பிரிஞ்சு போக விரும்பல. உங்களோடு வாசம் பண்ண, உங்களோடு உலாவ. நான் சொல்றேன், நீங்க எங்க போனாலும் உங்க கூடயே இருக்க என் தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. என் கூடவே இருக்க விரும்புறார். இப்படிப்பட்ட ஒரு தேவன் நான் பார்த்ததே கிடையாது. எங்கேயுமே யாருக்கும் கிடைக்காது. அதான் சொல்றாரு, இவ்வளவு பாக்கியம் பெற்ற சந்ததி எது? பாக்கியம் பெற்ற ஜனங்கள் யார்? நாம தான். ஏன்? அவ்வளவு பெரிய தேவன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவன், அவரே நம்ம கூட இருக்கிறேன்னு சொல்றார். இருக்கிறேன், உன் கூட இருப்பேன்ப்பா,
உன் கூடையே நான் உலாவ விரும்புகிறேன். அதனால் நீ பேச போகிறதில்ல, நான் தான் பேச போகிறேன். நீ நிற்க போகிறதில்ல, நான் தான் நிற்க போகிறேன். நீ நடக்க போகிறதில்ல, நான் தான் நடத்த போகிறேன். நல்லா கவனிங்க. அடிக்கடி ஒரு படங்கள் பார்ப்போம், தெரியும். ஒருத்தர் நடந்து போயிட்டே இருந்தானா கடற்கரையில், பயங்கர பிரச்சனை அவனுக்கு, சொல்லிக்கிட்டே வந்தானா இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ போராட்டம், இவ்வளோ கஷ்டம் சொல்லிகிட்டே வந்துட்டு பார்த்தா அவன் சொன்னானா, கீழே குனிஞ்சு பார்த்தா ஒரு கால் தடம் வந்துக்கிட்டே இருந்துச்சான் பக்கத்தில். அண்ணடா பரவாயில்லையா, அப்போ ஆண்டு என்னை கேட்டு வரா சொல்லி ரொம்ப உற்சாகமாக பிரச்சனையை போராட்டங்களை சொல்லிக்கிட்டே வந்தான். அப்படியே வந்துக்கிட்டே திடீர்னு ஒரு கல் முள்ளெல்லாம் வந்த உடனே அந்த கால் தடம் மறைஞ்சிருச்சு. இவன் கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு சொல்கிறான், பார்த்தீங்களா நீங்கள் கூட என்னை விட்டுட்டு போயிட்டீங்களே அப்படின்னு சொன்னப்ப அந்த ஆண்டு சொன்னாராம் உள்ளத்தில், எப்பா அந்த கால் தடம் யாருதுன்னு பாருன்னு சொன்னாராம். அந்த கால் தடத்தை உத்து பார்த்தா அது அவன் கால் தடம் இல்லை. அவன் சொன்னான், இது யாரு கால் தடம் ஆண்டவரே? ஏன் கால் தடம், உன்னை நான் சுமந்து கொண்டு போகிறேன்னு சொன்னாராம். நல்லா கவனிங்க. பிரச்சனை வரும்போது ஓடி போகிற தேவனை ஆராதிக்கலை, பிரச்சனை வரும்போது தனித்து விடப்படுகிற தேவனை ஆராதிக்கலை. என்னோடு இருந்து எனக்கா யுத்தம் பண்ணுகிறவர் என்னோடு கூட வாசம் பண்ண விரும்புகிறார். கரங்களை உயர்த்தி. அப்போ இந்த பலிபீடத்தின் அனுபவம் எனக்குள்ள வேணும். ரெண்டாவது, என்னை சரிபார்க்கணும். வெண்கல தொட்டி எனக்குள்ளே இருக்கணும். ஒவ்வொரு முறை நிறைய வாய்ப்பு உண்டு, கரைபட வாய்ப்பு உண்டு. யார் தான் பர்ஃபெக்ட்? நோபடி. எல்லாரும் ஏதோ ஒரு விஷயத்தில் வார்த்தையினாலோ செய்கையினாலோ பார்வையினாலோ சிந்தையினாலோ எண்ணத்தினாலோ ஏதோ ஒரு விதத்தில் ஒரு சின்ன கரை உண்டு. ஆனால் ஒவ்வொரு முறையும் அன்னைக்கு மோசேயும் மற்றவர்களும் அந்த பலிபீடத்துக்கு போகும்போதாக சொல்லப்படுது, தங்களை கழுவி கொண்டார்கள். இன்னைக்கு நீங்கள் சொல்லுங்கள், என்னை கழுவியறல ஆண்டவரே, உங்களுடைய இரத்தத்தினால் என்னை கழுவும். அபாத்திரமாய் அல்ல, துணிகரமாய் அல்ல, பாவ சிந்தையோடு அல்ல. என்னை பற்றி அறிஞ்சிருக்கிற தேவன் நீர். உங்களை சீட் பண்ணிட்டு நான் ஏமாத்திட்டேன், உங்களை தள்ளி வச்சுட்டே, உங்களுக்கு மறைச்சிட்டேன்னு சொல்ல முடியாது. என்னை கழுவுங்க ஆண்டவரேன்னு சொல்றவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்ப்போம். அர்ப்பணித்தே நான், அர்ப்பணித்தே, அர்ப்பணித்தே நான், அர்ப்பணித்தே. உள்ளத்திலிருந்து என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே, என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. கொஞ்சம் சத்த உயர்த்தி நீங்க உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம். ரெண்டு கரை உயர்த்தி சொல்லுங்க, அர்ப்பணித்தே நான், அர்ப்பணித்தே. ஆண்டவரே இந்த திருப்பந்தி எடுக்க போறேன்பா, அர்ப்பணித்தே. என்ன ஆசீர்வதியும். நான் அர்ப்பணித்தே. ஏசையா என் ஆவி ஆத்மா சரீரம் உம்மில் அர்ப்பணித்தே, என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே, அர்ப்பணித்தே, அர்ப்பணித்தே ஒரு சுத்திகரிப்பு உண்டாகட்டும், ஒரு தேவ மகிமை இறங்கி வரட்டும். ஆண்டவரே உன் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே, என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே. ஒரு 3 கருத்துக்களை சொல்றேன். சங்கீதம் 19:12, சங்கீதம் 19:12 வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். நம்ம யோசிக்கணும், இன்னைக்கு அர்ப்பணிக்கிறோம். ஏன்னா என்னை சுத்திகரிங்க ஆண்டவரே. மறைவான சில குற்றங்கள், பிழையை உணர்றவன் நான் கிடையாது, பிழையும் உணரல, சில மறைவான குற்றங்களுக்கு என்னை சுத்திகரிக்க வேண்டும். ரெண்டாவது சங்கீதம் 51:1 வாசிங்க. தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை மீறுதல். நான் ஒருவேளை இந்த நாட்கள்ல உம்முடைய வார்த்தையை கேட்டும் நான் மீறி இருப்பேன்னா என்னை சுத்திகரியும். இன்னைக்கு நீங்க ஜெபிக்கணும். நமக்காய் சிந்தப்பட்ட கல்வாரியில அவர் வாரினால் அடிக்கப்பட்டு பிக்கப்பட்டு எடுக்கப்பட்ட இயேசுனுடைய ரத்தம், அந்த ரத்தத்துக்கு அதிக மதிப்பு இருக்கு. உதாசனமா எடுத்துடாதீங்க, அசட்டை பண்ணிடாதீங்க. சொல்லுங்க, மீறுதல் எங்கேயாகிலும் மீறுதல் செய்திருப்பேன், ஆனால் கர்த்தாவே என்னை சுத்திகரியும். இன்றைக்கு அந்த வெண்கல தட்டிக்கு நேராக நான் வரேன், என்னை கழுவுங்கன்னு சொல்லுங்க. மூன்றாவது அதே 2வது வசனம் 51 2வது வசனத்தை நீங்க வாசிங்கன்னா,
வாசிக்கலாம். சங்கீதம் 51:2. என் அக்கிரமம் பாருங்க, என் அக்கிரமம். மீறுதல் வேற, அக்கிரமம் வேற. ஒருவேளை நான் தெரிஞ்சு சில காரியத்தை செய்திருப்பேன், ஆனால் இது தவறுன்னு தெரிஞ்சும் சில விஷயங்களை பேசியிருப்பேன், ஆனால் தெரிஞ்சும் சில காரியங்களை சொல்லியிருப்பேன், ஆனால் கர்த்தாவே என்ன சுத்திகரியும். இன்னைக்கு இந்த அனுபவம் நமக்கு வேணும். நான் சொல்றேன், கர்த்தர் என்னோடு வாசம் பண்ணணும், தேவனுடைய ஆவியானவர் எனக்குள்ள உலாவணும், நான் தேவனுடைய ஆலயமாய் மாறணும். அப்படின்னா அதுக்கு ரொம்ப முக்கியம் வெண்கல தொட்டி, என்னை நானே சரிபார்த்து கொள்ளுகிற, இன்னும் சொல்ல போனா சுத்திகரித்து கொள்ளுகிற. அதான் வசனத்தின் கடைசியா வாசிப்போம், நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். வாசிக்கிறோம்ல, என்னை நானே நிதானித்தறிந்தால். இன்னைக்கு சொல்லணும், ஆண்டவரே ஒருவேளை மீறுதல், ஒருவேளை அக்கிரமம் எனக்கு ஆண்டவர்கிட்ட மறைக்க முடியாது, என் தேவன் பார்க்கிறாரு. அப்ப இன்னைக்கு எடுக்கும்போது ஏதாவது ஒரு விதத்துல ஒரு தவறு செய்து வேதனை உண்டாக்குமானா இன்றைக்கு என்னை கழுவியர். மூன்றாவது என்ன இருக்கணும்? யாத்திராகமம் 25 30 வசனம். யாத்திராகமம் 25 30 மேஜையின் மேல் நித்தமும் என் சந்நிதியில் சமூக தப்பங்களை வைக்க. மூணாவது இருக்க வேண்டியது அப்பம். அடுத்து அப்பம். இங்கே இருக்கு பாருங்க, அப்பம் இருக்குல்ல. இந்த அப்பத்துக்கு நான் வைக்கிற வசனம் ஐக்கியம். அப்போஸ்தலர் 2 46 வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா ஐக்கியத்தை உறுதிப்படுத்துகிறது. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணாங்க. 42 வசனம் கூட வாசிங்க. அப்போஸ்தலர் 2 42 வசனத்தை வாசிங்கன்னா கீழே பாருங்க, அவர்கள் அப்போஸ்தலர் உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் ஐக்கியத்துல உறுதியா. ஐக்கியம் இன்னைக்கு இருக்குதா? நமக்குள்ள இருக்கணும். நான் எல்லாரோடும் ஐக்கியமா இருக்கிறேனா? என் தேவனோடு நான் ஐக்கியமா இருக்கிறேனா? என் சபையோடு நான் ஐக்கியமா இருக்கிறேனா? என் குடும்பத்தோடு நான் ஐக்கியமா இருக்கிறேனா? எனக்கு கொடுக்கப்பட்ட சகோதரர்களோடு ஐக்கியமா இருக்கிறேனா? என் உறவுகளோடு நான் ஐக்கியமா இருக்கிறேனா? பரிசுத்தவான்களோடு ஐக்கியமா இருக்கிறேனா? இல்ல கசப்புகள், வெறுப்புகள், காயங்கள், எல்லாவற்றையும் பொறாமைகளை மனசுல வச்சுக்கிட்டு நான் துணிகரமா எடுக்க போறேனா? இன்னைக்கு யோசித்து பாருங்க. இன்னைக்கு ஆண்டு நம்மளை பார்த்து கேட்கிறாருப்பா, நான் உன் கூட தங்கணும், உனக்குள்ள நான் வாசம் பண்ணணும், நீதான் ஆலயம். இந்த பில்டிங் அல்ல, ஏதோ சபைக்கு வந்து ஏதோ ஞாயிற்றுக்கிழமை நின்று ஏதோ ஆராதிச்ச, ஏதோ திருப்பந்தி எடுத்த அப்படின்னு உதாசனமா போக என் தேவன் விரும்பல. ஏன் விரும்பல அப்படின்னா, அவர் நம்மோடு கூட இருக்க விரும்புறாரு. உன் கூட இருக்க விரும்புற, கூடயே வாசம். அதுதான் ஆசீர்வாதம், அதுதான் மேன்மை, அதுதான் சந்தோஷம், அதுதான் சரியானது. அப்ப அதுக்கு நான் கடந்து வரணும்னா எனக்குள்ள பலிபீடத்தின் அனுபவம் இருக்க வேண்டும். அப்படின்னா என்னை எப்போதும் அர்ப்பணிக்கிற, தொழுது கொள்ளுகிற அனுபவம் எனக்குள்ளே இருக்க வேண்டும். இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன், என் தொழுது கொள்ளுகிறேன், உண்மையா நான் ஆராதிக்கிறேன், உண்மையா நான் பாடுறேன், ஏதோ ஒரு உதாசனமா ஏதோ அசட்டையா அல்ல, சபைக்கு வந்த நிமித்தமா உண்மையா. அப்பா என்ன பார்க்கிறார், கர்த்தர் என்ன பார்க்கிறார். நான் சும்மா இருக்க முடியாது. நான் ஆராதிக்கும் போது எனக்குள்ள அவர் உலாவுறாரு. உங்களுக்கு தெரியல, கர்த்தர் சபையில் ஒரு இடத்துல நிற்கிறது இல்லை, உலாவுறாரு. அப்படின்னா உங்க வலது பக்கம் வரலாம். ஏன் இப்ப பேசிட்டு இருக்கும் போது உங்க பக்கத்தில் நின்று கர்த்தர் கவனித்து கேட்கலாம். தேவன் ஏதோ ஒரு விஷயத்தை விசாரிக்க வரலாம். உலாவுகிறவர் தோட்டத்தின் நடுவில். அப்ப தொழுது கொள்ளணும், பலிபீட அனுபவம். ரெண்டாவது நான் சொன்னேன் என்ன இருக்க வேண்டும் அப்படின்னா, எனக்குள்ள வெண்கல தொட்டி, என்னையவே சரிபார்த்து கொள்ளுகிற ஒரு அனுபவம். நானே என்னை சுத்திகரித்து கொள்ளணும். தன்னைத்தானே நிதானித்து அறிகிறவன்னா என்ன நானே சுத்திகரித்து கொண்டு கர்த்தருடைய சமூகத்தில் நின்று ஆராய்ந்து பார்த்து ஏதாகிலும் பொல்லாத வழி, ஏதாகிலும் தவறான வழி, ஏன்னா எப்படியா இருந்தாலும் கரைபட வாய்ப்பு உண்டு. எப்படியா இருந்தாலும் எவ்வளவுதான் பெர்ஃபெக்ட்னு சொன்னாலும் ஏதோ ஒரு விஷயத்தில் யாரையோ காயப்படுத்தியிருக்கலாம், யாரையோ விசனப்படுத்தியிருக்கலாம், யாரையோ நம்ம பேசியிருக்கலாம், ஏதோ ஒரு விதத்தில் என் ஆண்டவருக்கு விரோதமாக கரைபற்றிருக்கலாம். இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரை என்னை சுத்திகரியும், ஈசோப்பினால் சுத்திகரியும், உங்களை ரத்தத்தை கொண்டு கழுவும், என்னை பரிசுத்தமாக்குன்னு சொன்னா உங்களோடு கூட வரப்போகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். மூணாவது நான் சொன்னேன், என்ன சொன்னேன்? அப்ப மேஜை. அப்படின்னா
ஆண்டவருடைய அந்த ஐக்கியம், அவருடைய ஐக்கியம் எனக்குள்ளே இருக்குதா? நான் யாரோட ஐக்கியமாக இருக்கிறேன்? முதல்ல என் தேவனுக்கும் எனக்கும் உறவு சரியாக இருக்குதா? நான் ஜெபிக்கிறேன்னா, தேவ சமூகத்தில் நிற்கிறேன்னா, தேவனை தொழுது கொள்கிறேன்னா, தேவனுக்கு வசனம் வாசித்தேன்னா, என் ஐக்கியம் தேவனோட சரியாக இருக்கா? தேவனோடையே என் ஐக்கியம் சரியில்லை, ஆனால் அவர் சொன்னதை மட்டும் நிறைவேற்றினா எப்படி? ஆண்டவரோடைய என் ஐக்கியம் எனக்கு சரியா ஈக்குவலா இல்லை அப்படின்னும் போது அவருக்கு எனக்குமே பெரிய பிரச்சனைன்னும் போது, ஆனால் அவர் சொன்னதை நான் செஞ்சுட்டா சந்தோஷப்பட்டுருவாரா? ஆண்டு சொல்லுவார், முதல்ல என் ஃபெல்லோஷிப்புக்குள்ள வாப்பா, என் ஐக்கியத்துக்குள்ள வா. இன்னைக்கு தேவனோடு ஒப்புர வாங்குங்க, மனிதர்களோடு ஒப்புர வாங்குங்க, இந்த பரிசுத்தவான்களோடு ஒப்புர வாங்குங்க, சபையோடு ஐக்கியம் பண்ணுங்க. சொல்லுங்க, ஆண்டவரே யார் மேலேயும் கசப்பு இல்லை, எனக்குள்ள தோணணும், நான் யார் மேலேயும் கசப்பு இல்லை, வெறுப்புகள் இல்லை, காயங்கள் இல்லை, பொறாமைகள் இல்லை, எரிச்சல்கள் இல்லை, யார் மேலேயும் வன்கண்கள் இல்லை, நான் எல்லாத்தையும் அறிக்கையிட்டு ஒப்பு கொடுத்து நான் நிற்கிறேன், என்னை ஆசீர்வதின்னு சொன்னா கர்த்தர் உங்களோடு கூட வருகிறத பார்க்க முடியும். அல்லேலூயா. கர்த்தர் கூட வருவார். கூட வந்தா என்ன நடக்கும் தெரியுமா? கர்த்தரை மட்டும் சகையோ அவரை வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனானாம். எப்படி அழைத்து கொண்டு போனா? அங்கே சொல்ல, சீக்கிரமா இறங்கி வா சகையோ, கம் குயிக்லி. ரொம்ப அழகா போட்டுக்கோம் ஆங்கிலத்தில், கம் குயிக்லி, சீக்கிரம் வா. ஏன் தெரியுமா? லேட் பண்ணிடாத. அவன் வந்துட்டு சந்தோஷமா, மற்றவங்களாம் எப்படி அழைச்சிட்டு போனாங்கன்னு தெரில, சந்தோஷமா ஏசப்பா அவங்க கூட சந்தோஷமா வரணும். அவரை சந்தோஷமாக கூட்டிகிட்டு போய் பாருங்க, அநேக பிரச்சனைகள், அநேக போராட்டங்கள், அதிலிருந்து என் தேவன் பெரிய விடுதலையை கத்த தரப்போகிறார். அல்லேலூயா. அடுத்து வாசிக்கலாம் யாத்திராகமம் 25-22. யாத்திராகமம் 25-22 வாசிக்கலாம். அங்கே நான் உன்னை சந்திப்பேன், கிருபாசனத்தின் மீதிலும் சாட்சி பெட்டியின் மேல் நிற்கும் 2 கேருபீன்கள் நடுவிலும் இருந்து நான் இஸ்ரவேல் புத்திரருக்காக உனக்கு. அடுத்து உடன்படிக்கை பெட்டி. நல்லா கவனிங்க. அப்படின்னா தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னம் உங்களுக்குள்ள இருக்கணும். உடன்படிக்கை பெட்டியின் அனுபவம், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கணும்னா, உங்களுக்குள்ள வாசம் பண்ணணும்னா, அந்த உடன்படிக்கை, அந்த தேவ பிரசன்னம் நமக்குள்ள இருக்கணும். கரங்களை உயர்த்தி அல்லையா சொல்லுங்க பார்ப்போம். அது வரணும். அது இருந்தால் தான் ஆண்டவர் இருப்பார். தேவ பிரசன்னம் இல்லாத இடத்துல என் ஆண்டவருக்கு வேலையே கிடையாது. நீங்கள் வேணா வாசிக்கிறேன், 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசித்து பாருங்க. 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 22வது வசனம். தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போனபடினால் மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போய், எனக்குள்ள தேவ பெட்டி இருக்குதான்னு யோசிங்க. கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி கீத்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டில் 3 மாதம் இருக்கையில் வேதம் சொல்லுது, கர்த்தர் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி கீத்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டில் 3 மாதம் இருக்கையில் வேதம் சொல்லுது, கர்த்தர் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும், ஒன்று அல்ல, தொழில் மட்டுமல்ல, குடும்பம் மட்டுமல்ல, பிள்ளைகள் மட்டுமல்ல, வேதம் சொல்லுது எவ்ரிதிங், எல்லாவற்றையும் என் தேவன் ஆசீர்வதித்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவ பிரசன்னம் ஒரு மனிதனுக்குள்ள இருக்குமானால், அந்த மனிதனுக்குள்ள அந்த உடன்படிக்கை பெட்டியின் அனுபவம் இருக்குமானா, அந்த கிருபாசன அனுபவம் இருக்குமானா, அந்த தேவ பிரசன்னத்தும் இருக்குமானா, எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவர். தேவ பிரசன்னம் இருந்தா பாடும்போது ஆட்டோமேட்டிக்கா கையை உயர்த்தி பாட ஆரம்பிக்க. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே,